அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலைய பிரசன்ன ஜோடர் உங்களோட ஸ்பெஷல் டிப்பில் என்ன பார்க்க போறோம்னா, லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் பற்றி பார்க்கலாம். இந்த 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. அதே போல தந்தையாரனுடைய உடல்நிலை சொல்லக்கூடியது, உயர்கல்வியினுடைய யோகங்களை சொல்லக்கூடியது, ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கிறது, ஒரு அதிர்ஷ்டம், நினைச்சது நடக்கிறது, மகிழ்ச்சியா சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. இதெல்லாம் அந்த 9ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா சொல்றது. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுனாவே ஒருத்தர் வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது நினைச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும், அதிர்ஷ்டத்தின் மூலமா பண வரவுகள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களும் அந்த இடத்துல உண்டு. அவங்களுக்கு பொருளாதார நிலையில பாத்தீங்கன்னா ஒரு உயர்வான நிலைமையில இருப்பாங்க. எதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குறைகள் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நிறைய இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு 9ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் 9ஆம் பாவம் அப்படின்னா ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் கிரகங்கள். அதே போல அந்த நட்சத்திர அதிபதி 9ஆம் பாவம் 9ஆம் பாவம் எந்த அதிபதியோ அந்த நட்சத்திர அதிபதி நீச்சம் அஸ்தமனம் ஆகக்கூடாது. 9ஆம் வீட்டுல அஸ்தமானமான கிரகங்கள் இருக்கிறது, அதே மாதிரி நீச்சமான கிரகங்கள் இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கணும். 9ஆம் வீட்டுல 6ஆம் வீட்டு அதிபதியோ 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதும் தோஷங்களை செய்யும். அதே போல 9ஆம் நீச்சம் அஸ்தமனம் கிரகங்கள் இருக்கிறது, அந்த அதிபதி 9ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் நீச்சம் அஸ்தமனம் ஆகிறது, இதெல்லாம் பலவீனங்களை செய்யக்கூடியதா இருக்கும். ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது, அதே மாதிரி இருக்கிற கிரகங்களும் கூட அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா. 8 12ஆம் வீட்டு அதிபதி 6 8 12ல மறையிறது, அதுவுமே தோஷங்களை செய்யக்கூடியதா இருக்கும். அதனால 9ஆம் அதிபதி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு திரிகோணங்கள்ல, கேந்திரங்கள்ல, பணபரஸ்தானங்கள்ல இருக்கலாம். தன்னோட வீட்டுக்கும் மறையாம இருக்கணும். 9ஆம் வீட்டுக்கும் 6 8 12ல மறையாம இருக்கணும், பணபரஸ்தானங்கள் இருக்கணும். இந்த மாதிரில இருந்து அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நினைச்சது நடக்கும். உயர்கல்வி யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்துல ஒரு நல்ல பலம் இருக்கும், அவங்களுக்கு நினைச்சது நடக்கும். சொத்துக்கள் பாத்தீங்கன்னா இருக்கும். 9ஆம் வீடு பலம் ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு எப்பவுமே. அதே மாதிரி வீடு வாகனங்கள் எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். நல்ல வேலை, பொருளாதாரம் உயர்வு, வெளிநாட்டு பயணங்கள் போறது வர்றது, அதுல தொழில்கள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் பாவகம் நல்ல நிலைமையில இருந்துச்சுனாவே பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒருத்தர் ஜாதகத்துல 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது பலமா இருந்துச்சுனாவே அவங்க வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பொருளாதாரம் பாத்தீங்கன்னா என்னைக்கு பலவீனமே ஆகாது. அந்த அளவுக்கு 9ஆம் பாவங்கிறது தந்தையாரனுடைய பாத்தீங்கன்னா அது உடல்நிலையும் சொல்லக்கூடியது. ஏன்னா தந்தையாருக்கு காரகம் இருக்கு, சூரியனும் நல்லா இருக்கணும், 9ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த 9ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுனாவே தந்தையாருடைய நிலைமை பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சொல்லப்படுறதும் இந்த 9ஆம் வீடு தான். அப்பாவுடைய சொத்துக்களோ தாத்தாவுடைய சொத்துக்களோ சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த பூர்வீகத்தை சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம் தான். அது நல்ல நிலைமையில் இருந்தாவே இந்த அவங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு பலம் இருந்துட்டு இருக்கும், அந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைமையை அடைவாங்க. அந்த 9ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுனாவே ஒரு பதவிகள் பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கு, ஒரு உயர்வான நிலையிலேயே என்னைக்கும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. பாவகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இருக்கிறது என்றும் தோஷம் செய்யக்கூடியது தான். அதுல ராகு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்தானங்கள்ல, அதாவது ஒரு நட்பு வீட்டுல இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ராகுவும் யோகத்தை பாத்தீங்கன்னா செய்யும். அதே போல சூரியன் இருந்தாலும் கூட, சனீஸ்வரனா இருந்தாலும் கூட அந்த ஆட்சி உச்சம் அங்க இருந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா நல்லது. அப்படி 9ஆம் பாவகம் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில அவங்க பாத்தீங்கன்னா சுபகோய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அனுபவிப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.